கனகதாரா ஸ்தோத்திரத்தை தொடர்ச்சியாக பாராயணம் செய்கிற யங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி இந்த மே மாதம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில், அந்த மே 12க்கு முன்பே, ஒரு வாரத்துக்கு முன்பே கனகதாரா ஸ்தோத்திரம் என்கிற பாராயணத்தை நிறைய வேத விற்பனர்கள் அமர்ந்து தொடர்ச்சியாக உச்சரித்து பாராயணம் செய்கிற அந்த பணி நடந்து கொண்டே இருக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் ஒரு 2 வரி. அங்கம் ஹரேஹி புலகபூஷணமாஸ்ரயந்தி அங்கீகிருதாகிலம் விபூதிரபாங்கலீலா, இவ்வாறாக துவங்குகிற கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் பொழிவு, பாதை, பொழிவு என்று சொல்ல முடியும். தங்க மலை பொழிவு. இந்த ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரர் பாடியதால் மகாலட்சுமி தங்க மழையே பொழிந்தாள். அந்த தங்க மழை பொழிய காரணமான அதே பாடலை இவர்கள் ஏறத்தாழ ஒரு வாரம் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே இருப்பார்கள். இங்கு தங்க நெல்லிக்கனி தான், தங்க நெல்லிக்கனி மழை மகாலட்சுமி பொழிந்தால் அதை நினைவுபடுத்தும் விதமாக இங்கு ஒரு நேர்த்திக்கடன், ஒரு 60 ரூபாய் செலுத்தினால் ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்கனியை நிரப்புகிற ஒரு வழிபாடு உள்ளது. அந்த வழிபாட்டின் மூலமாக மகாலட்சுமி தாயின் பரிபூர்ண அருளையும் ஜகத்குரு ஆதிசங்கரருடைய பரிபூர்ண அருளையும் பெற முடியும். ஆகையால் இந்த கோயிலுக்கு செல்பவர்கள் அந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்ய முடியும். எல்லா நாளும் இந்த வழிபாடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஸ்ரீ சங்கர ஜெயந்தி காலகட்டம், அக்ஷய திருதியை காலகட்டம், கனகதாரா யாகம் நடக்கிற காலகட்டத்தில் மட்டும் இவைகளை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நிறைய வேத விற்பனர்கள், வேத பண்டிதர்கள், மகாலட்சுமி தாய் அருள் புரிகிறார், ஆதிசங்கரும் அருள் புரிகிறார். வேத விற்பனர்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவதன் மூலமாக மிகப்பெரிய நிகழ்ச்சி அடைந்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதாவது புண்ணிய பாரதத்தில் ஷண்மதஸ்தாபகர், பாரத சமுதாயத்தையே கட்டமைத்தவர், ஹிந்து சனாதனம் தர்மத்தையே புனர்நிர்மாணம் செய்த அந்த மகான் ஜகத்குரு ஆதிசங்கரர் பிறந்த இந்த ஊருக்கு வருவதே ஒரு மகாவரம். எவருக்கு மகா பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களால் மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாய முகாமுர்விபதனி வரணி முராரே வேமத்யதாப்ரணிகாரி வேதாயதாரி மாலாத்ரிஷோர்மதுகரீவ பகோத்பனேயா சாவேஷியம் திசது சாகர சம்பவாய முகாமுர்விபதனி முராரே प्रेमत्रवा प्रणिधितानि गदागदानि मालादिशो मधुकरीव महोल्पलेया सामे श्रियं दिशतु सागर सम्भवाय भूत्यै भवेत् मम पुनर्जयान्तनाय आमीनाथमनिरम्यमुदामुकुन्दम् आनन्दमन्दमनिमेषमनङ्गतन्त्रम् आवेकरस्फितकनीकपक्ष्मनेत्रम् भूत्यै भवेत् कौतुभेया
कल्याणमावहतु मे कमलालयाय बाहुंतरे नमोस्तुते वाङ्कुशपीठिकायै नमोस्तु भूमण्डलमालिकायै नमोस्तु देवाय दयालयाय नमोस्तु साकायुगवल्लभाय नमोस्तु देव्यै भृगुनन्दनायै नमोस्तु विष्णोरुरसिद्धिदायै नमोस्तु लक्ष्मी कमलालयायै नमोस्तु दामोदरवल्लभाय नमोस्तु दनाय शोभे भगवति हरिवल्लभे त्रिभुवनभूलिगणि प्रसीदमह्यम् विष्ठस्तिभिः कनककुम्भमुखामसृष्ट स्वरुवाटिनी विमलचारुजनकृताङ्गी तावन्नमामि जगतां जननीमशेष लोकाधिनाथगृहिणीम् अमृताधिपुत्रीं दीर्घस्तिभिर्विघ्नकुम्भमुखामसृष्टा सर्वाणिनी विमलचारुजलकृताङ्गी तावन्नमामि जगतां जननीमशेष लोकाधिनाथगृहिणीम् अमृताधिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गित मुग्धामुहुर्विदधति वदने मुरारे प्रेमत्रवा प्रणिहितानि गतागतानि मालादृशो मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवाय मुग्धामुहुर्विदधति वदने मुरारे प्रेमत्रवाप्रणिहितानि गतागतानि मालादृशो मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवाय आमीलितार्थमधिगम्य मुदा मुकुन्दम् आनन्दमन्दमनिमेषमनङ्गतन्त्रम् आहेहरस्फितकनीनिगमक्ष्मनेत्रम्